வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி 3வது மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புனித யூதா ததேயு ஆலயம், செயின்ட் ஜூட்ஸ் சர்ச், இங்கே தான் நான் இருக்கேன். இந்த ஆலயம் சில வருடங்களுக்கு முன்பாகத்தான் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியுடைய ஆரம்ப பகுதி இதுதான். நீங்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டினோடனே 3வது மைல் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பரபரப்பான இடத்திற்கு மத்தியில் அமைந்துள்ள கோவில் தான் புனித யூதா ததேயு ஆலயம். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். ஆலயத்தினுடைய எழில்மிகு தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய முகப்பு தோற்றம் பாருங்கள். அற்புதமான ஒரு வாசகத்தோடு ஆலயம் நம்மை வரவேற்கின்றது. கோவில் கொடிமரம் பார்த்தீங்களா? இது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நற்செய்தியை பற்றி நாலாபுரமும் எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு கொடிமரமாக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. வாசல்லே ஒரு அழகான கெபி, அன்னை மரியே தந்தை பியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு கெபி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து ஆலயத்திற்குள் நாம் செல்வோம். வாசல்ல பாருங்க, ரொம்ப அழகா மரக்கதவுகள் வேலைப்பாடுகளோடு இருக்கின்றது. மழை பெய்தா இந்த பகுதியிலும் தண்ணீர் வந்து அதிக அளவில் தேங்கும், ஆலயத்திற்குள் தண்ணீர் வரும். இப்போ அதனால தான் அநேக ஆலயங்கள் நல்ல உயரமாக கட்ட ஆரம்பிச்சாச்சு. மழை நீர் உள்ளே வராத வண்ணம் நல்ல உயரமாக அனைத்து ஆலயங்களும் கட்டப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புனித யூதா ததேயு ஆலயமும் நல்ல உயரமாக அழகாக கட்டியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா, வழக்கமாக இந்த வயதானவர்கள், உடல் நலம் சரியில்லாதவர்களுக்காக பின்னால் வந்து ஒரு 4-5 இருக்கைகள் இந்த மர பெஞ்சில் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரைக்கும் பெஞ்சு போட்டிருக்கிறாங்க. எல்லோருமே இதில் அமர்ந்திருந்து ஆலயத்தில் வந்து ஆராதனைகளில் பங்கு பெறலாம். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஆலயத்தில் முழுவதுமாக பெஞ்சு போட்டு நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. முன்னால் கொஞ்சம் கேப் இருக்குது, அதிகபட்சமாக ஒரு 50 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு கேப் போட்டிருக்காங்க. மற்றபடி முழுமையாக எல்லோரும் இந்த பெஞ்சில் அமர்ற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஃபேன் வந்து நிறையா பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் மாட்ட ஆரம்பித்தாச்சு. நான் இந்த மாதிரி ஃபேன் மாடல் பார்த்தது முதல் முறையாக வேளாங்கண்ணி நகரில் அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் தான் பார்த்தேன். அந்த புதிய கோவிலில் பாருங்கள், அழகான ஒரு வடிவமைப்பு, பீடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பின்னால் வந்து பாருங்கள், இது பாடகர் குழுக்கான இடம், நல்லா விசாலமாக இருக்குது.
பீடம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. நல்லா சாஃப்டாக பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு சொல்லுவோம் இல்லையா, மென்மையாக இருந்தது அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். இது மென்மையாக பார்ப்பதற்கு இருக்குது பாருங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க, அருமையாக இருக்குது. நடுவில் இந்த பீடம் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சீடர்களோடு கடைசி இரவு உணவு அதை குறிக்கக்கூடிய வகையில் தான் இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. இரண்டு புறமும் கெபிகள் வச்சுருக்கிறாங்க, அருமையாக இருக்குது. அந்த கெபிகளை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக வர்ணம் தீட்டப்பட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பீடம் பாருங்கள், ஆஹா அற்புதம் அற்புதம். நல்லா இருக்குல்ல? அழகான லைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நற்கருணை இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்களா, ஆஹா நல்ல ஒரு மாடல், நல்லா இருக்குது பாருங்கள். வைரக்கற்கள் பதித்த மாதிரி ஜொலிக்குது, நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், வலது பக்கம், வலதுபுறத்திலிருந்து பீடத்தை நம்ம அப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கின்றது நண்பர்களே. முன்னால் இருந்த யூதாதே ஆலயம் வேற ஒரு வடிவில் இருந்தது. இப்போ புதுப்பிக்கப்பட்ட பிறகு இன்னும் மெருகேற்றி அழகாக அற்புதமாக இருக்கின்றது பார்ப்பதற்கு. இல்லைங்களா, அருமை அருமை. இந்த பெலிகான் பறவை, இது நிறைய சர்ச்சில் இந்த பறவை வந்துடும், நான் பார்த்துருக்கேன். மாதா திருவுருவம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஹா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மேலே நல்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மாதாவுக்கு மேலே பாருங்கள் சமணஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆஹா இரண்டு புறமும் அப்படியே திராட்சை கொடி படர விட்டு அந்த மாடலில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, கலர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆலயங்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த டிசைன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பல ஆங்கிளில் நான் இதை எடுத்தேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாருங்கள், அற்புதமாக இருக்குது. பார்த்தா இப்படி தான் இருக்கும். பீடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், கிளாஸ் பெயிண்டிங் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸ் பெயிண்டிங்கில் தீட்டப்பட்ட பாருங்கள், அழகாக கண்ணாடியில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு காட்சிகளும், விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சிகளும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது நண்பர்களே. ஆலயத்தின் முழு தோற்றம் பின்புறம் இருந்து பார்த்தா இப்படிதான் இருக்கு. பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய தூண்களில் நிற்குது. அதற்கும் ஒரு அழகான மாடல் போட்டிருக்கிறாங்க. நல்ல டைல்ஸ்லாம் போட்டு உயரமாக இருக்குது கட்டிடங்கள்லாம். மழை தண்ணீரே வராது உள்ள. எல்லா ஆலயங்களும் இப்படி தான் கட்டியாச்சு. இல்லை பாருங்கள், இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்புகள் மேதகு ஜான் கார்டன் அவர்களால் மந்திரிக்கப்பட்டது 1973. புனித யூதாதே ஆலயம், மேதகு ஆயர்
அம்புரோஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டது 1975. புதுப்பிக்கப்பட்ட யூதாதேய திருத்தலம் அர்ச்சித்தவர் மேதகு டாக்டர் ஸ்டீஃபன் ஆண்டனி ஆயர், தூத்துக்குடி மறை மாவட்டம். 20/10/2024 இது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாதர் ஜான் அருமைநாதன் அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. இங்கே ஆலய வளாகத்தில் அழகான ஒரு கெபி, நல்ல பெரிய கிரவுண்டு. இந்த பெரிய வெள்ளி பெரிய இந்த சமயங்களில் மக்கள் வெளியும் நிறையா கூட்டமாக இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் வருவாங்க இந்த ஆலயத்திற்கு. எவ்வளோ பேர் வந்தாலும் நிற்கலாம், அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது. இல்லை பாருங்கள், இடம் எவ்வளோ விசாலமாக இருக்குது பார்த்தீங்களா? கோபுரத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு சொரூபம் வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு கெபி, பியோ அவர்களுக்காக ஒரு அழகான ஒரு கெபியும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புனித யூதாதேய ஆலயத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரில் பாருங்கள். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை கண்டு இறைவனின் ஆசிரை பெறுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதியதாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாடுகின்றோம். நன்றி.